அப்போ அவங்க நீதிமான்கள். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நீதிமான். உங்களுக்கு 2 நீதிமானுடைய ஸ்லாக்கியத்தை ஓல்ட் டெஸ்ட்மென்ட்லேயே காமிக்கிறேன். ஒன்று, நோவா நீதிமான், உலகத்தையே ஜலத்தினால் அழிக்கப் போகிறார், ஆனால் அவன் நீதிமான், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆகவே உலகத்தில் பிரளயத்தில் வந்த அழிவுக்கு விலக்கி அந்த ஒரு குடும்பத்தை ரட்சித்தார். நான் சொல்கிறேன், உலகத்துக்கே பெரிய அழிவு வந்தாலும் நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதியில் இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறீர்கள். தாவீது சொல்கிறார், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை, இதுதான் உங்களுக்கு. அதை விசுவாசித்தா, அதை புரிஞ்சா. அடுத்த நீதிமான சொல்றேன், லோத்து. நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க பவுல் சொல்லுகிறார், அவர் என்ன நீதிமானாம், அந்த சோதோமில் கொமோராவில் இருக்கிறப்ப அவங்க துன்மார்க்க கிரியை, பொல்லாத பாவம், அது உங்களுக்கு தெரியும். அந்த துன்மார்க்க கிரியை கண்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டானா. ஐயோ, தெரியாமல் வந்துங்க மாட்டிட்டேனே, அப்பா விட்டு வந்துட்டேன், ஆபிரகாம் விட்டு வந்துட்டேன், மாம்சத்தின்படி நடந்து வந்துட்டேன், இங்கே தெரியாமல் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீதியுள்ள தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டான். அதை கர்த்தர் பார்த்தார். எத்தனை பேர் புரியுறீங்க? நீதியுள்ள தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டான். கர்த்தர் பார்த்தாரு, சரி சோதோம் அக்கினினால் போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னப்ப லோத்தை பார்த்தாரு, அவன் இருதயத்தை பார்த்தாரு. நீதியுள்ள இருதயத்தில் அந்த பாவத்தை குறித்து அவன் பாதிக்கப்பட்டதை பார்த்தாரு. இன்னும் கூட யோசிச்சிருப்பான், ஐயோ உனக்கு இஷ்டமானதை நீ வலதுபுறம் போனா இடதுபுறம் போகிற, இடதுபுறம் போனால் வலதுபுறம். எங்கள் அப்பா பெரியப்பா சொன்னார், நானோ என் மாம்சத்தின்படி கண்களின்படி தெரிந்து கொண்டு இப்படி மாட்டிக்கிட்டேன். அதை கூட யோசிச்சிருப்பான். அதனால சோதோமை அவர் அக்கினினால் அழித்த போது அவனுக்கு அவன் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு தூதனை அனுப்பிச்சு அவன் கையை பிடிச்சு வெளியே அந்த அக்கினியில் அழிந்து விடாதபடி அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். பின்னிட்டு திரும்பின லோத்தின் மனைவி உப்பு தூணானார். நீதிமானுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. நீதிமானை குறித்து அவர் பெரிய கன்சர்ன்